அணுவிலும் அணுவாய் மாற முடியும். அதே போல் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அவர்களுடைய உருவத்தை மாற்ற முடியும். நவகண்ட யோகம், உடம்பை வேற ஒவ்வொரு பார்ட்ஸாக பிரித்து வச்சு மீண்டும் உடலை ஒட்டினவங்கலாம் இருக்காங்க சித்தர்களில். நீங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால அது உண்மை இல்லைங்கிறதுல. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் இருந்திருக்காங்க. ஏன் 18 பேரை சொல்லியிருக்கோம்? பிறப்புன்னு இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புங்கிறது கட்டாயம். அப்போ அந்த இறப்பை கடக்கணும்னா மரணமில்லா பெருநிலைங்கிற ஒரு நிலையை அடையணும். அப்போ எப்படி அடைய முடியும்? இன்ன வரைக்கும் சித்தர்களுடைய பிறப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நினைத்தாலே முக்தி தரும்னு திருவண்ணாமலையை சொல்லுவாங்க. அப்போ திருவண்ணாமலையை சுற்றியுமே சித்தர்கள் இருக்காங்க. அப்போ நினைக்கக்கூடிய அந்த செகண்ட் கிளாஸ் சித்தர்கள் நம்ம கூட வந்து நிற்பாங்க. இன்றைக்குமே சித்தர்கள் காற்றோட, இயற்கையோட, பஞ்சபூதங்களோட நம்மளோட இணைஞ்சு தான் இருக்காங்க. மனிதன் எப்படி இறை வழிபாடு செய்யணும், தனக்குள்ள கடந்த நிலையில் எப்படி இறைவனை அடைவது, அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக விளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அருள்மிகு அடிகளார் சுவாமிகள் தான் அணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். ஞானகுரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். ஆதிகுரு அநாதிநாத சித்த திருவடிகள் சரணம். நீங்கள் இன்றைக்கி எங்களோட அரங்கத்துக்கு வந்தது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஃபஸ்ட்டு வந்து சித்தர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் உங்களோட திருமொழியால் சித்தர்கள் பற்றி, இப்போது சித்தர்கள் வாழறாங்களா, நம்ம கூடவே இருக்காங்களா, கண்ணுக்கு தெரியாமல் சித்தர்கள் இருக்கிறதா சொல்லப்படுதே, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் சுவாமி. பொதுவாக நம்மளுடைய யுகங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனையோ சித்தர்கள் வந்து பிறப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இயற்கையுடைய படைப்பும் சரி, இறைவனுடைய செயலும் இங்கு எங்கு மனிதர்களுக்கு ஒரு துன்பம் நடக்குதோ, மக்களுக்கு இங்கு எப்போது இறைவனுடைய பெரும் கருணையும் ஆற்றலும் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் சித்தர்களுடைய அவதாரம், மகான்களுடைய அவதாரங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த காலம், இப்போ, எதிர்காலம்னு கிடையாது. இன்ன வரைக்கும் சித்தர்களுடைய பிறப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இனியும் இருக்கும். அந்த இயலாமையினால், அறியாமையினால் மக்கள் அந்த சித்தர்களை வந்து சரிவர பார்க்க முடியாமல், அது மட்டும் இல்லாது எந்த சித்தர்கள் உண்மைன்னு தெரிவு இல்லாமல் இருக்காங்களே தவிர, இன்றைக்குமே சித்தர்கள் காற்றோட, இயற்கையோட, பஞ்சபூதங்களோட நம்மளோட இணைஞ்சு தான் இருக்காங்க. அடடா, இப்போ நீங்கள் சித்தர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு வந்து அந்த தெளிவும் இல்லை, புரிதலும் இல்லை, அதனால தான் சித்தர்கள் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எப்படி அது புரிஞ்சுக்கிறது? பொதுவாக சித்தர்களை பற்றி நம்ம எல்லா நூல்கள்லையும் படிச்சிருப்போம். சித்தர்களோடனா என்ன சொல்லுங்கள்? 18 சித்தர்களை வந்து முதன்மையாக நம்ம சொல்கிறோம். எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் இருந்திருக்காங்க. ஏன் 18 பேரை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மருத்துவம், ஞானம், யோகம், தவம், இது மாதிரி இந்த 18 சித்தர்களுமே ஒவ்வொன்றில் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. அதாவது 18 நிலைகள்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த 18 நிலைகள், 18 கலைகளில் சிறந்தவர்களை தான் 18 சித்தர்களாக நம்ம இங்கே வணங்கிக்கிட்டு இருக்கோம். அகத்தியர் பார்த்திங்கன்னா தமிழ் வளர்த்துருக்காரு. எத்தனையோ அகத்தியர் 7000 இது மாதிரியான விஷயங்களில் நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது. மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், மனிதன் எப்படி இறை வழிபாடு செய்யணும், தனக்குள்ள கடந்த நிலையில் எப்படி இறைவனை அடைவதுங்கிறதுலாம் யோக மார்க்கம், தவ மார்க்கமாக நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பார்த்திங்கன்னா நவபாஷாணம் போகர் செஞ்சார். இப்போ பாஷாணம்னாலே கடுமையான விஷம். அப்போ அவர் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா அது சாதாரண ஒரு மனிதர்களால் முடியுமா? தாவரத்தை எவ்வளோ செடி கொடிகளை பார்க்குறோம். இந்த செடிக்கு இந்த குணம் இருக்குது, இந்த செடி, இந்த மூலிகை இந்த நோயை தீர்க்குங்கிறத அவங்க பயன்படுத்தி பார்த்தாங்களா? கிடையாது. இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை, பேரறிவை கொடுத்தது. அவர்கள் தான் சித்தர்கள். இன்றைக்கி வந்து சித்தர்கள்னு நம்ம சொன்னாலுமே ஞானம், யோகம் மக்களுக்கு எதை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இருக்கிறவர்களே சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சித்தர்கள்னு நம்ம அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போது சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க,
இப்போ நம்ம கூட சித்தர்கள் இருக்காங்களான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேனே. கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மெய்ஞான ரீதியாகவும் எடுத்துக்கலாம். நம்ம உடல் சரீரம்ங்கும்போது காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம்னு 3 சரீரங்கள் இருக்குது. இப்போ காரண சரீரம்ங்கிறது நம்மளுடைய ஊழ்வினை பயன். அதாவது இங்கு ஏன் பிறக்கிறோங்கிறதுக்கான ஒரு சரீரத்தை தான் காரண சரீரம்னு சொல்கிறோம். 2வது சூட்சம சரீரம்னு. சூட்சம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய உடலில் லட்சக்கணக்கான அணுக்களாலும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்கக்கூடிய அந்த அணுக்களால் ஆனது. அது சூட்சம சரீரம். அந்த சூட்சம சரீரம் எப்படி செயல்படுதுன்னா, இந்த ஸ்தூல சரீரம் இந்த உடலோடு இருக்கும்போது எதையெல்லாம் பார்த்து ரசித்து ருசித்து ஐம்புலன்களால் இந்த கர்மேந்திரியங்களால் அனுபவிச்சதோ அத்தனையுமே இந்த சூட்சம சரீரத்தில் பதிவுகளாக இருக்கும். அந்த பதிவுகள் தான் சூட்சம சரீரம்னு சொல்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாது. அடுத்தது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் தான் எல்லாராலையும் பார்க்க முடிஞ்ச சரீரம். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, பிறப்புன்னு இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புங்கிறது கட்டாயம். அப்போ அந்த இறப்பை கடக்கணும்னா மரணமில்லா பெருநிலைங்கிற ஒரு நிலையை அடையணும். அப்போ எப்படி அடைய முடியும்னா சமாதி நிலையில் தான் அடைய முடியும். அப்போ இதில் உள்சுவாசம்னு சொல்லுவாங்க. நிர்விகல்ப சமாதி, விகற்ப சமாதி, சகஜ சமாதி, இது மாதிரி சஞ்சீவினி சமாதின்னு பல சமாதி நிலைகள் இருக்குது. இன்னும் சில சித்தர்கள் வள்ளல் பெருமான் மாதிரியானவர், விஸ்வாமித்திரர் மாதிரி தன்னுடைய உடலையே ஜோதியாக மாற்றினவங்க இருக்காங்க. காற்றோட கரைந்தவர்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு போகர் பார்த்திங்கன்னா நிர்விகல்ப சமாதி தான். இந்த மாதிரி சித்தர்கள் தான் உடலை பஞ்சபூதங்கள்லேயோ அல்லது இந்த பூமியிலேயோ வச்சுட்டு இந்த ஆன்மாவை மட்டும் என்ன செய்வாங்க, தனியாக உணர்வுகளை பிரிப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆன்மாங்கிறது தனி விஷயம் கிடையாது. நம்மளுடைய பிராண சக்தியும் உணர்வு சக்தியும், அதாவது இந்த இரண்டுமே சங்கமிக்கிறது தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். நம்ம உணர்வு நிலைகளில் எப்போ நிறுத்தப்படுதோ அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், கோமா ஜடம்னு ஆயிடுறோம். பிராணசக்தி நிற்கும் போது என்ன ஆயிடுறோம், பிணம்னு ஆயிடுறோம். அப்போ இந்த 2 சக்தியும் சங்கமிக்கிறது தான் ஆன்மான்னு சொல்கிறோம். அப்போ உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டும் பிராணசக்தியை நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள். அப்போ சமாதி நிலையில் அவங்க தன்னுக்குள்ள சுவாசத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த உடலுக்குள்ள சுவாசம் உள்சுவாசம்னு சொல்லுவாங்க. உள்சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த உடல் இந்த இயற்கையால் எந்த பாதிப்புகளும் அடையாது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும். அப்படி தான் சித்தர்கள் சமாதியில் இருந்து ஜீவ சமாதி அப்படின்னு. ஆமாம். அப்போ அந்த ஜீவ சமாதியில் அந்த சித்தர்களை வைக்கும்போது அந்த சரீரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினைக்கும் ஆகாது, அப்பாற்பட்டு. ஆமாம், அப்பாற்பட்டு போயிடும். அப்போ அந்த தேகம் இயல்பாகவே இருக்கும். அந்த தேகம் அப்படிங்கும்போது மீண்டும் பிறப்பெடுக்காது. அதனால தான் மரணத்தை வென்றவர்கள் சித்தர்கள். அப்போ அந்த சித்தர்களுடைய பெரும் ஆற்றல் என்ன செய்யும், பல கதிர்களாக, ஒவ்வொரு கதிரும் லட்சக்கணக்கான கதிர்களாக பிரியும். அதாவது அணுவிலும் அணுவாக இருக்கு. அதாவது ஆட்டம்ஸ் தெரிய சொல்லுவாங்களா, ஒரு அணுவை பிளக்க பிளக்க அது அணுக்குள் அணு இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய செல்களை பிளக்க பிளக்க செல்களுக்குள்ள செல்கள் இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். ஆமாம். அப்போ பல லட்சம் செல்களாக, மில்லியன் பில்லியன் செல்களாக சித்தர்கள் தன்னுடைய உடல்களை பிரித்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சூட்சம சரீரம்னு. அப்போ ஒவ்வொரு செல்களிலுமே அந்த சித்தருடைய ஆற்றலுங்கிறது நிறைஞ்சிருக்கும். நீங்கள் எந்த கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் எங்கே நீங்கள் நினச்சிங்கனாலும் நினைத்த பொழுது ஒரு டார்ச் லைட்லேருந்து ஆன் பண்ணும்போது எப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அந்த லைட்டு அதோடைய எல்லையில் போய் அந்த வெளிச்சத்தை கொடுக்குதோ அதை விட வேகமானது ஆன்மாவுடைய வேகம். அப்போ ஒவ்வொரு செல்கள்லேயும் அந்த இயற்கையான அந்த சித்தர்களுடைய ஆற்றல் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பக்கத்தில் கூட இருப்பாங்க, நம்ம சொன்னதை கேட்பாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் எல்லாம் கவனமாக பேசு, ததாஸ்தூன்னு சொல்லிடும். ஆமாம், அஸ்வினி தேவர்கள் அஸ்வினி வருவாங்க. அதுபோல சித்தர்கள் நம்ம பேசும்போது பக்கத்துலேயே இருப்பாங்க. நம்ம பேசும்போது அவர்களை பற்றி பேசுறதுனாலையோ அவர்களை, ஏன்னா சித்தர்களை மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற மாதிரி, அன்பு செய், அந்த மாதிரியான கோட்பாடுகள் கொண்டவர்கள். அந்த மாதிரி அவர்களை பற்றி பேசும்போது அந்த மாதிரி நம்ம வாழும்போது நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா சுவாமி? சந்தோஷப்படுறதுங்கிறதை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இதை பேசுற போதும் இதை கேட்கறவங்களும் இதை பார்க்குறவங்களும் ரொம்ப பிளெஸ்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா உண்மையா, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா சித்தர்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைத்தாலே முக்தி தரும்னு திருவண்ணாமலையை சொல்லுவாங்க. அப்ப திருவண்ணாமலையை சுற்றியுமே சித்தர்கள் இருக்காங்க. அப்போ நினைக்கக்கூடிய அந்த செகண்டில் சித்தர்கள் நம்ம கூட நிற்பாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் கைகூடுவதற்கு சித்தர்கள் நம்ம கூடவே இருந்து செயல்படும் போது பார்க்குற எல்லாத்துக்குமே
அந்த ஆற்றல்களையும் அந்த வல்லமையும் இறைவன் அருள்வான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என் சித்தரை வந்து நான் வந்து எப்படி அதை வணங்கணும், என்ன மாதிரியான வழிமுறைகள் சித்தர்கள் வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா சுவாமி? சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவங்க நீங்கள் எந்த சித்தர்கள் நூல்கள்லையுமே வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் என்னை வழிபாடு பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. வள்ளல் பெருமாள் ஜீவகாருண்யத்தை சொன்னார். இன்னும் நிறைய சித்தர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தவம், யோகம், அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது, அன்னதானம் செய்வது, இது மாதிரியான விஷயங்களில் தான் நீங்கள் சித்தர்களை அடையவே முடியும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிலடங்கா கோடின்னு சிவவாக்கியர் சமீபமாக ஒரு 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் நீங்கள் ஓடினாலுமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதியை, தனக்குள்ள இறைவனை நீ காணாது வெளியில் புற உலகத்தில் நீ தேடி கண்டுபிடிச்சும் எந்த பயனும் இல்லைங்கிற மாதிரி இறைவனை முதல்ல தனக்குள்ள கண்டுபிடிக்க சொன்னாங்க. எதற்கு அளவில்லையோ, எதை கடக்க முடியாதோ, எதற்கு எல்லை இல்லையோ, எதை வந்து கடக்க முடியாத நிலைன்னு நம்ம சொல்கிறோமோ அதை கடந்தவர்கள் தான் சித்தர்கள். அதனால தான் அவர்களை கடவுள் நிலையில் வைத்து நம்ம இன்ன வரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்பா, இவ்வளோ வந்து ஒரு விஷயம் இருக்குது சித்தர். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சித்தருக்குன்னு எந்த ஒரு வழிபாடுமே இல்லைம்மா, வழிமுறைகளுமே இல்லை அப்படின்னா, இப்போ நான் நினச்ச உடனே கூப்பிட்ட உடனே சித்தர்கள் வந்துடுவோம். கண்டிப்பாக சரணாகதி தத்துவம் நீங்கள் உங்களுக்குன்னு எல்லாருக்குமே எல்லா சித்தர்களையுமே பிடிச்சிடாது. இப்போ என்னுடைய குருன்னு பார்த்தீங்கன்னா அனாதிநாதர் சித்தர்னு சொல்லுவேன். ஆனால் இன்ன வரைக்கும் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. சித்தர்களுடைய யுகத்தை ஆரம்பித்தவரே அனாதிநாதர் தான். அதாவது ஆதிநாதர், அனாதிநாதர், மச்சநாதர், இடைநாதர்னு கிட்டத்தட்ட இத்தனை சித்தர்கள், 8 சித்தர்கள் தான். இதில் அனாதிநாதர்னு வருவார். அப்போ அனாதிநாதர்னாலே பிறப்பு இறப்பை சுழற்சியிலேருந்து வெளியில் வரவர். அப்போ அந்த சித்தர்களுடைய யுகம் அகத்தியர் வழிபாடு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போகர் வழிபாடு பண்ணியிருக்காரு, இடைக்காடர் கொண்டிருக்காரு. நிறைய நீங்கள் சித்தர்களுடைய நூல்கள் எடுத்தீங்கன்னா அனாதிநாதரை பற்றிய குறிப்பு இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அதுதான் சில சித்தர்கள் வழிபாடே பாதி பேருக்கு தெரியாதுல்ல சுவாமி, என்னையும் சேர்த்து. ஏன்னா நம்ம கடவுள் அப்படின்ற ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் சித்தர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அதையும் தாண்டி சித்தர்கள்லாம் நம்ம வந்து சேவிக்கணுமா, இல்லை அவங்களை கும்பிடணுமா, இல்லை அவங்களை வழிபாடு நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வியில தானே சுவாமி இங்கே பல பேர் இருக்கும். சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வழிபாடு பண்ணுறதுக்குன்னு தனி முறைகள் இல்லையே தவிர, தீபம் ஏற்றி வாசனை பூக்கள், வாசனையான நறுமணங்களை வைத்து, ஏதாவது ஸ்வீட், அதாவது உங்களுக்கு இஷ்டமானதை வச்சு, நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச நம்ம குழந்தையோ நம்ம வீட்டில் ஒரு உறவினர்கள் வரும்போது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்டங்கள் செஞ்சு அவங்கள வரவேற்கும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா, அதுபோல் சித்தர்களையுமே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் கூப்பிட்டு ஆத்மார்த்தமாக கூப்பிடணும். இந்த சில சொந்தக்காரன் வரும்போது வேண்டா வெறுப்புக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்படி கிடையாது. அதாவது சாமி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஆளுங்க சாமிக்கே சாப்பாடு வைக்க மாட்டாங்க. என்ன சுவாமி இப்படி சட்டுன்னு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க? உண்மை ஃபேக்ட். உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு பாலிஷ்டாக சொல்லுங்கள். பாலிஷ்டாக சொல்லணும்னா விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பண்டங்கள் இருக்கும். விநாயகர் சாப்பிட்றாரோ இல்லையோ, விநாயகர் சதுர்த்திக்கு நம்மலாம் சாப்பிட்றோம். கிருஷ்ண ஜெயந்தியும் சொல்லுங்க. சரி, கிருஷ்ண ஜெயந்தி வச்சுக்கலாம். தீபாவளி சொல்லுங்க. தீபாவளி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் தீப ஒளியை, தீபத்தை வணங்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்குறோம். இல்லை, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை சங்கடப்படுத்துறதுக்கு சொல்லலை. அத்தனை பண்டங்களும் நம்ம செஞ்சு வைக்கிறோம், செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். என்னன்னா சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக அர்ப்பணிச்சோன்னு. ஆமாம். அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு எப்படி மற்ற தெய்வ வழிபாடுகளில் இருக்கோ அதே ஆத்மார்த்தமான வழிபாடு, அந்த அர்ப்பணங்கிறது இதுலேயும் இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். உண்மையாகவே நீங்கள் வந்து சித்தர்கள் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, அதுக்காக எங்களை டேரெக்டாலாம் திட்டாதீங்க சுவாமி. எங்களுக்குலாம் 1008 டென்ஷன் நடுவில் நாங்களே வந்து சித்தரை எப்படி நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கோம். எங்களை திட்டுங்க, ஆனால் டேரெக்டாக திட்டாதீங்க. இது பேர் திட்டுறது கிடையாது, புரிய வைத்தல்னு சொல்லலாம். சுவாமி, இப்போ சித்தர்கள் வந்து 18 வகையான சித்தர்கள் இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாதுல்ல சுவாமி. நீங்கள் சித்தர்களுக்கு வழிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சித்தரை நான் வேண்டிக்கிட்டா உடனே எனக்கு நடக்கும், உடனே என்னை கூப்பிட்ட உடனே வந்து அவர் வந்து கோச்சிக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரியான சித்தர்கள்லாம் இருக்காங்களா சுவாமி? இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. அகத்தியர் இருக்கார், போகர் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரகங்களையே வந்து உருவாக்கி எந்தெந்த கிரகங்கள் எங்கே வைக்கணுங்கக்கூடிய ஒரு சித்தர் இருக்கார். அவர் தான் இடைக்காடார்.
அவர் வந்து திருவண்ணாமலையில் ஜீவசமாதி சொல்லுங்க சுவாமி, நாங்க எழுதிக்கிறோம். ஏன்னா நாங்க இதெல்லாம் மறந்துடுவோம் எப்படி இருந்தாலும். இல்லை, எப்படியுமே வந்து மறக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம ஒரு முறை கேட்கும் போதே நமக்கு கண்டிப்பாக பதிவுகளை ஆகும். அதனால் நீங்கள் விருப்பத்தோடு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பதிவு. தேங்க்யூ சுவாமி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த சித்தர்கள் வந்து கிரகநிலைகளையே வந்து ஆளக்கூடிய ஒரு சித்தர்கள் இருக்காங்க. அப்படிலாம் நிஜமாவே அந்த மாதிரி பண்ண முடியுமா சுவாமி? கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்திகள் அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் அவங்களால என்ன வேணால், அதாவது அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க, அதுதான் அனிமா, லகிமா, மகிமான்னு இது மாதிரியான அணுவிலும் அணுவாய் மாற முடியும். அதே போல் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அவர்களுடைய உருவத்தை மாற்ற முடியும். என்ன நவகண்ட யோகம், உடம்பை வேற ஒவ்வொரு பார்ட்ஸாக பிரித்து வச்சு மீண்டும் உடலை ஒட்டினவங்கலாம் இருக்காங்க சித்தர்களில். நீங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால அது உண்மை இல்லைங்கிறதுல இது மாதிரி எவ்வளவோ அற்புதங்கள் சித்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சாங்க. இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன தான் பிரச்சனை இல்லை, எல்லா விதத்துலையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எவ்வளோ கோவிலுக்கு போகிறது, எவ்வளோ பரிகாரங்கள் செய்கிறது, எவ்வளோ விளக்கேற்றுறது, எல்லாமே பண்ணதுக்கப்புறமே எனக்கு என்லெஸ்ஸாக என்னோடய பிரச்சனைகள் முடியவே இல்லையே. அப்போ நான் சித்தர்களை கூப்பிட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா? அதாவது கலியுகத்தில் சித்தர்கள் வழிபாடு தான் ஒரு மனிதனை முன்னேற வைக்கும் முக்கியத்துவமான ஒரு விஷயம். என்னென்னா, இறை வழிபாட்டுக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம்னா, அது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கங்கிறது நீங்கள் இறை வழிபாடு, ஞான மார்க்கங்கிறது சித்தர்களுடைய வழிபாடு. இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. புரிஞ்சுதுங்களா? அப்போ பக்தி மார்க்கங்கிறது ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உண்டான ஒரு தொடர்பு. ஒரு தாய்கிட்ட போய் இதுதான் உங்கள் அம்மா, இதுதான் உன் குழந்தைன்னு சொல்ல வேண்டாம். அது பிறக்கும் போதே அந்த பாண்டிங் தெரியும். அதுதான் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கங்கிறது அப்பா மாதிரி வளர வளர இதுதான் உங்கள் அப்பான்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ பக்தி மார்க்கத்திலிருந்து அந்த ஆன்மீகத்தை, ஆன்மாவை உணர்ந்து இறைவனுடைய அந்த சக்தியை புரிந்து நம்ம என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். நம்ம என்ன கேட்குறோம், ஏன் பரிகாரம் பண்ணுறேன்னா, சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ஆமாம், அதாவது வீட்டில் 16 பேர்னா 16 பேர் லிஸ்ட்டும் சொல்லுவாங்க. எனக்கு வீடு வேணும், காரு வேணும், அதை வேணும், இதை வேணும், அதை கொடு, இதை கொடுன்ட்டா சாமியே பாதி நேரம் டென்ஷன் ஆயிரும். இப்போ திருமணம் ஆகலைன்னா நீங்கள் திருமணம் ஆகலைங்கிறதுக்கு என்ன பரிகாரமோ செஞ்சுட்டு அதற்குண்டிய வேண்டுதலை வச்சிங்கன்னா ரைட்டு. ஒரு லிஸ்ட்டை நீங்களே இருக்கீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது மளிகை ஜாமான் நீங்கள் கேட்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டேனா போதுமா லிஸ்ட்டுன்னு கேட்போம்ல. நமக்கே வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட எதை கேட்கணும், எப்படி கேட்கணுங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பணிந்து ஆத்மார்த்தமாக கேட்கணும். ரெண்டாவது, பரிகாரம்னாலே சீர்படுத்துதல்னு தான் பேர் அதுக்கு. அப்போ கிரகங்களாலோ வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மேடு பள்ளம்ங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த மேடு பள்ளத்தை எப்படி சீர் பண்ணணுமோ அந்த விதத்தில் சீர் செய்வது தான் பரிகாரங்கள். அந்த பரிகாரங்களை சரியாக செய்யணும். பரிகாரங்கிற பேரில் என்ன வேணால் செய்யக்கூடாது. கண்ணு பிரச்சனைனா ஐ டாக்டரை பார்க்கணும். நீங்கள் போய் வந்து நியூரோ டாக்டரை போய் பார்க்குறதுனால அதில் பிரச்சனை இல்லை. ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு போய் நீங்கள் வந்து கேஸ்ட்ரிக் டாக்டரை போய் பார்க்கறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு என்ன பிரச்சனையோ அது ரிலேட்டடான பரிகாரங்களும் அது ரிலேட்டடான உபாசனையும் நம்ம எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு உண்டு. சுவாமி, இப்போது சித்தர்கள் வந்து அவங்க வந்து இந்த இறைவனோட பேசுகிற தொடர்பு இருக்குமா சுவாமி? அவங்களுக்கு அந்த டைரக்ட் கான்டாக்ட் அதெல்லாம் பேசுவாங்க? சித்தர்கள் இல்லை, நீங்களே வந்து இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும், பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்குமே அந்த ஆற்றல் இருக்குது. இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லைங்குவாங்க. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலுமே இடமில்லை. அதனால அருளுக்கு பின்னாடியும் பொருளுக்கு பின்னாடியும் ஓடுறோம். ஆனால் அதோடைய மீனிங் உண்மையிலேயே வேறு, அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா, அருள்ங்கிறது ஞானம், பேரறிவு. அருள் இல்லையே, பேரறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னா இறைவன் இடத்துல வேலை இல்லை. பொருளுங்கிறது இந்த உடல், பொருள் இல்லைன்னா இந்த பூமியில் வேலை இல்லை. அருளும் பொருளும் இல்லைன்னா எங்கேயுமே வேலை இல்லை. நம்ம பொருள்னால் எல்லாரும் என்ன நினச்சிட்டோம், காசு, பணம், நகை, நட்டு நினச்சோம். ஆனால் அவங்க சொன்ன பொருளுங்கிறது இந்த தேகத்தை சொன்னாங்க. அது அந்த புரிதல் கூட நம்மக்கிட்ட இல்லை. அப்போ எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுங்க, என்னென்னா, இறைவா எனக்கு நிம்மதியாக கொடு. அந்த ஒரே வார்த்தையில் எல்லாமே அடங்கி போயிடும். நிம்மதினா என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடு. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, யார் கண்ணீருக்கும் நான் ஆளாகக்கூடாது, என் கண்ணீருக்கு யாரும் ஆளாகக்கூடாது, நான் எதிரியாக நான் யாரையும் நினைக்கக்கூடாது, எனக்கு யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது. நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினைதான் என் செய்யும்னு அருணகிரிநாதர் சொன்னது போல் இறைவன்கிட்ட விழுந்துட்டா சாஷ்டாங்கமாக போய் விழுந்துடணும். இந்த மாதம் ஒரு சாமி, அடுத்த மாதம் சாமி, அதுக்கு அடுத்த மாதம் ஒரு சாமின்னு மாதம் ஒரு சாமியை மாற்றும் போது எந்த சாமி தான் உங்களை காப்பாற்றும்?
இதுக்கு மேலே எனக்கு என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல சுவாமி. ஆனால் உண்மையாகவே சித்தர்களோட வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி இறைவனோட கூட ஒரு நல்லபடியான ஒரு தொடர்பு இருக்கணும், இந்த பரிகாரங்கள்லாம் நமக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே எங்களுக்கு வந்து ஒரு அகக்கண்ணை வந்து நீங்கள் திறந்து விட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லணும் சுவாமி. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து ரொம்ப விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சுவாமிகள். அனைவருக்கும் நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.